ரீசெண்டா நான் வேலை பார்க்குற உள்ளி கடைக்கு உருளைக்கிழங்கு மூடையில பொம்மை மாதிரியே ஒரு உருளைக்கிழங்கு வந்துருந்துச்சு. சரின்னு நானும் அதை எடுத்துட்டு போய் பெயிண்டிங்லாம் அடிச்சு எங்க அம்மாட்ட கொண்டு காமிச்சேன். அதை திடீர்னு எங்க அம்மா பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகி பயந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அது உருளைக்கிழங்குனே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா கொஞ்சம் கூலானதும் இதை கொண்டா தூர போட்டுறலாம் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல சாப்பிட்ற பொருளை வேஸ்ட் பண்ணாத, இதை வச்சு எனக்கு பிரெஞ்சு பிரைஸ் பண்ணிதா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா என்னோட வீடியோவை பாக்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பார்க்கவே ரொம்ப டெரரா இருக்கிற உருளைக்கிழங்கோட கையையும் காலையும் புடுங்கி தூர போட்டுட்டு பொம்மையோட வயிறு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பிரெஞ்சு பிரைஸ் பண்றதுல ரொம்பவே கஷ்டமான டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஷேப் தான். அதை இந்த மாதிரி நல்லா நீட்டமா சைஸா கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு உருளைக்கிழங்க வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமா வாட்டரையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பிரெஞ்சு பிரைஸ் செய்யறதுக்கு உருளைக்கிழங்க ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது. கொஞ்சமா சுடுதண்ணில போட்டு லைட்டா வெந்ததும் அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கணும். இந்த பிரெஞ்சு பிரைஸுக்கு எந்த மில்க் ஷேக் ரொம்பவே பக்காவா மேட்ச் ஆகுங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு லேசா ட்ரை ஆனதும் அதுல கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு அதுல கொஞ்சமா ஆயில ஊத்தி கட் பண்ணி வச்ச பிரெஞ்சு பிரைஸையும் உள்ள போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரை பண்றதுனா இது ரொம்பவே டீப் ஃப்ரை பண்ணிடக்கூடாது. லைட்டா பொன்னிறமா வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். பெர்ஃபெக்ட்டா பிரெஞ்சு பிரைஸ் ரெடி ஆகிரும். ஃபைனலா பொரிச்செடுத்த பிரெஞ்சு பிரைஸ் கூட கொஞ்சமா டொமேட்டோ சாஸையும் ஆட் பண்ணி ஆசைப்பட்டு கேட்ட எங்க அம்மா கையில கொண்டு கொடுத்தேன். அதை பார்த்ததுமே எங்க அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா எங்க அம்மாவோட லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா பிரெஞ்சு பிரைஸ் இன்னைக்கு தான் சாப்பிடுறாங்க. நல்லா முறுமுறுன்னு பொரிஞ்சு வந்திருந்த பிரெஞ்சு பிரைஸை நானும் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. லவ் யூ ஆல்.